கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தியானத்திற்கான வேத வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 92 வசனம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்பதே. ஆம் என அன்பானவர்களே, இன்று மக்கள் மகிழ்ச்சியை தேடி எங்கெங்கோ ஓடுகிறார்கள். ஆனால் இங்கே சங்கீதக்காரர் ஒரு அருமையான காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். வேதம் என் மனம் மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்கிறார். ஏனென்றால் சத்திய வேதம் அவரை உயிர்ப்பித்திருக்கிறது. ஆம் என அன்பானவர்களே, மேலும் அவர் உம்முடைய கட்டளைகளை நான் ஆராய்கிறேன், துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறார். ஆம் என அன்பானவர்களே, நெருக்கத்தின் காலங்களிலும் வேதனையின் மனமடிவு காலங்களிலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கும் போது அது நமக்கு புதிதாக வாழ்வியலை கற்றுக் கொடுக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறாரே. சகல வேத வாக்கியமும் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே. ஆம் என அன்பானவர்களே, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.